இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் ஆவிக்குரிய கனிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே கலாத்திய நிருபம் அதன் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 4வது கனியாக பார்க்கிறது நீடிய பொறுமை. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீடிய பொறுமையோடு இருக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் கனிகள் மூலமாக நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கனிகளிலே நீடிய பொறுமை என்பதை தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீடிய பொறுமையோடு இந்த பூமியில வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு நீடிய பொறுமை என்கிற கனியை தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பேசுகிறேன். இந்த நீடிய பொறுமையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளிடத்தில் அன்பா இருக்கிறபடினால் நம்மிடத்தில் நீடிய பொறுமை என்பதை ஒரு கனியாக தேவன் நம்மிடத்தில் வெளிப்படுகிற தெய்வம். அவருடைய கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான வளர்ச்சியை தேவன் நம்மிடத்தில் கொடுப்பார். இன்னும் அதிகமான காரியங்களை தேவன் நம்மிடத்தில் குடும்ப வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் தொழில் காரியங்கள் எல்லாத்திலையும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அதனால் நீடிய பொறுமையை தேவனிடத்தில் கேட்டு அந்த கனியை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளை அவர்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அதுதான் ஆண்டவர். நாம் கனிகளிலே 4வது கனியாக நீடிய பொறுமை என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.